திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தில் மகள் பிறப்பு விழாவை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் துவக்கி வைத்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான ஓட்டு வில்லைகளை ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தி குழந்தை திருமணம் தடுப்பு தொடர்பான AI விழிப்புணர்வு குறும்படத்தினை வெளியிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவிகள் மற்றும் பெற்றோர்களிடம் பெண் குழந்தை பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு கடிதத்தை கையெழுத்திட்டு வழங்கினார். மேலும் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களை பாராட்டி நினைவு பரிசுகளை வழங்கி விழிப்புணர்வு கடிதங்களை வழங்கினார். பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற விழிப்புணர்வு பதாகைகளுடன் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களும் குழுப்படம் எடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர், திருவள்ளூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும், திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒவ்வொரு கிராமங்களிலும் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு பெண் குழந்தைகள் பெண் சிசுக்கள் தொடர்பாக எந்த ஒரு பிரச்சனைகளும் வரக்கூடாது, எந்த சிரமமும் இன்றி பெண் குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்பதற்காக ஊராட்சி செயலர், கிராம நிர்வாக அலுவலர், சமூக நலத்துறை, குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள், சுகாதாரத்துறை என அனைத்து துறைகளும் ஒவ்வொரு கிராமங்களிலும் விழிப்புணர்வு குழுக்களை அமைத்து செயல்படுத்தி வருகிறது. ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் சாமு நாசர் துவக்கி வைத்தார். அரசு பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு வருடந்தோறும் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் நடப்பு கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு பயிலும் 556 மாணவியர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் வழங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், தமிழக அரசு பள்ளி கல்வித்துறைக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கி இருப்பதாகவும், நடப்பு கல்வியாண்டில் மட்டும் சுமார் 45,000 கோடி நிதி ஒதுக்கி மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், அவர்களின் கல்வி தடைபடக்கூடாது என்பதற்காக தமிழக அரசு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கி வருவதாகவும், மாணவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் உள்ளிட்ட இரு மொழிகளில் கல்வி பயின்று சிறந்த சாதனையாளர்களாக உருவாக வேண்டும் என்றும், நாட்டின் வளர்ச்சிக்கு கல்வியும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்ந்து தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். தேசிய விவசாயிகள் தினம் டிசம்பர் 8ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூரில் நடைபெற்ற ஒவ்வொரு விவசாயியும் நாட்டின் பெருமை என்ற கருத்தில் அன்னதாதா உற்சவம் எனப்படும் தேசத்திற்கு உணவு அளிக்கும் கைகளுக்கு வணக்கம் செலுத்துதல் என்ற பெயரில் தேசிய விவசாயிகள் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாரத ஸ்டேட் வங்கியின் துணை பொது மேலாளர் திரு பெனுதர் பாரகி, திருவள்ளூர் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் திரு சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களால் விவசாயிகள் தங்கள் தொழிலை மேம்படுத்தி புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பொருட்களை சந்தைப்படுத்தி பொருளாதார மேம்பாடு அடைவது குறித்து விளக்கமாக எடுத்துரைத்தனர். மற்றும் வங்கிகளில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் விவசாய கடன் உதவிகள் குறித்தும் எடுத்துக் கூறப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் சிறந்த விவசாயிகளுக்கான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. பிரதம மந்திரியின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தை மானியம் மூலம் தங்கள் வீடுகளில் பொருத்தி வீட்டிற்கு தேவையான மின்சாரத்தை தாங்களே உற்பத்தி செய்து கொள்ளலாம் என ஆவடி கோட்ட மேற்பார்வை பொறியாளர் திருமதி சித்ரா சவுந்தரபாண்டியன் தெரிவித்துள்ளார். ஆவடியில் மின்சாரத்துறை சார்பில் பொதுமக்களுக்கு மின்சார சிக்கனம் பற்றிய மனித சங்கிலி மற்றும் விழிப்புணர்வு நடைபெற்றது. மின்சார சிக்கன விழிப்புணர்வு வாரத்தினை முன்னிட்டு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் ஆவடி கோட்டம் மின்சாரத்துறை சார்பில் பொதுமக்களுக்கு மின்சார சிக்கனம் பற்றிய விழிப்புணர்வு சம்பந்தமாக மனித சங்கிலி மற்றும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி ஆவடி அண்ணா சிலை அருகே மேற்பார்வை பொறியாளர் திருமதி சித்ரா சவுந்தரபாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த மனித சங்கிலி விழிப்புணர்வு பேரணியில் செயற்பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள் மற்றும் மின்சார வாரிய அலுவலர்கள், ஊழியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி மின்சாரத்தை எவ்வாறெல்லாம் சேமிக்கலாம் என்பது குறித்து கோஷங்களை எழுப்பி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் பிரதம மந்திரியின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் குறித்தும் மின்சார சிக்கனம் குறித்தும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய செயற்பொறியாளர் திருமதி சித்ரா சவுந்தரபாண்டியன், மின்சாரத்தை சேமிக்க பழைய குண்டு பல்புகளுக்கு பதிலாக குறைந்த மின்சாரம் பயன்படுத்தும் LED அல்லது CFL பல்புகளை பயன்படுத்துங்கள். தேவையில்லாமல் பகல் நேரங்களில் விளக்கு எரிய விடுவதை தவிர்க்கவும், அடிக்கடி குளிர்சாதன பெட்டிகளை திறப்பதை தவிர்க்க வேண்டும். ஏர் கண்டிஷன் இயந்திரங்களை இயக்குவதிலும் மின்சாரத்தை சேமிக்க வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது என்றார்.